கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையின் சமாதானமும் உங்களுக்கு இன்றைக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் 37வது சங்கீதம் 28வது வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். அங்கு அழகான ஒரு வசனம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. ஆண்டவர் தமது பரிசுத்தவான்களை மாத்திரம் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், என்றைக்கும் காக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமாக அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய வார்த்தைகளின்படி, அவருக்கு உண்மையாக தீமையை வெறுத்து பரிசுத்தத்தில் வாழ்ந்து வருகின்ற தேவ ஜனத்தை அவர் ஒரு நாளும் கைவிடுவதே கிடையாது. இதெல்லாம் அழகா எழுதியிருக்குது. இதுக்கு முந்தின வசனங்கள், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. பாருங்க, நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமா இருப்பார்கள். பார்த்தீங்கன்னா, தேவன் பரிசுத்தவான்கள், அதோடு கூட நீதிமான்களா இருப்பவர்கள், இவர்கள் என்றைக்கும் பாருங்களேன் கைவிடப்படுகிறதே கிடையாது. ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும், என்ன மழையோ அல்லது பெருங்காற்றோ புயலோ அல்லது கொள்ளை நோயோ வாதை நோய் என்னென்னமோ பூமியில உலாவினாலும் கூட, இயற்கை சீற்றங்கள் வரலாம், பாதிப்புகள் வரலாம், யுத்தங்கள் வரலாம். இப்படி போட எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நாட்களிலும், எந்த காலத்திலும், ஆனால் கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை மாத்திரம் அவர் கைவிடுகிறதே இல்லை. அவர்களை அவர் காக்கிறவராக இருக்கின்றார். என்றைக்கும் அவர்கள் கைவிடப்படுவதே கிடையாது. நம்ம வேதத்துல பரிசுத்தவான்களை பார்க்கின்றோம். ஆபிரகாம் முதற்கொண்டு நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, இன்னும் சாமுவேல், தாவீது, நம்ம வரிசையா சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களெல்லாம் வாழ்க்கையில பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி பரிசுத்தவான்களை பார்க்கின்றோம், தேவ ஜனத்தை பார்க்கின்றோம். அவர்கள் கைவிடப்பட்டதே இல்லை. யோசேப்பு காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்தது என்று பார்க்கின்றோம். ஈசாக்கு காலத்துல பஞ்சம் வந்தது, ஆபிரகாம் காலத்துல பஞ்சம் வந்தது. ஆனாலும் கூட அவர்களெல்லாம் காக்கப்பட்டார்கள். அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய மந்தைகள், இவைகள் எல்லாம் காக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் நம்மை ஆதரித்து நடத்துகின்றவர். அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது, அவர் தமது பரிசுத்தவான்களை பஞ்ச காலத்திலும், யுத்த காலத்திலும், வியாதியின் காலத்திலும் அவர் கைவிடவே மாட்டார். என்றைக்கும் காக்கிறவராக இருக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இங்கு சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனா ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அந்த பாடுகளும் அந்த பிரச்சனைகளும் நம்மை உருவாக்குகின்றனவே தவிர நம்மை கைவிடுவதற்காக அவர் அதை அனுமதிக்கவில்லை. அதனோடு கூட சில பாடுகள் நேரத்துல கூட அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகின்றோம், நம்ம அறிந்து கொள்ளுகின்றோம். இன்னும் நம்முடைய விசுவாச ஓட்டத்துல நம்ம இன்னும் பலப்படுகின்றோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறதே கிடையாது. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்று கூட எழுதியிருக்கின்றது 1 சாமுவேல்ல. பாதங்கள், நம்முடைய நடைகள், நம்முடைய வழிகள், இவைகளை கூட அருமையாக கர்த்தர் காத்து நம்மை அழகாய் நம்மை நடத்துகின்றார். இந்த நாட்கள்ல கூட கொடிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, நிறைய வியாதிகள் பரவி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நம்ம பார்த்து சோர்ந்து போகிறோம். நம்முடைய இருதயம் அப்படி துவண்டு போகின்றது அல்லவா? ஆனா பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம இந்த நாட்களிலும் அவர் நம்மை பாதுகாப்பார், அருமையாக பாதுகாத்து நம்மை நடத்துவார். கடந்த கொரோனா நாட்கள்ல நம்ம ஏராளமான ஜனங்கள், ஏராளமான பேர் கொரோனா தொற்று நோயில பாதிக்கப்பட்டு மரித்து போனாங்க. ஒரு பெரிய ஒரு இருள் பூமியை சூழ்ந்தது போல இருந்ததுதான். ஆனால் அந்த நாட்கள்லையும் கூட கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை, விசேஷமாக தேவ ஜனத்தை இம்மட்டுமாக பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா? எனவே கலங்காதிருங்கள். இந்த நாட்களும் நம்மை பாதுகாப்பார், நம்மை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், என்றைக்கும் அவர்களை காக்கிறார். பாருங்களேன், அவர் நித்தியமாய் நம்மை காத்து வழி நடத்துகின்றார். துன்மார்க்கரை பற்றி எது இருக்கு? அவருடைய சந்ததியை அறுப்புண்டு போகும் என்று எழுதியிருக்கிறது. துன்மார்க்கர்களை குறித்து பாருங்க, அழகா எழுதியிருக்குது. 35வது வசனம். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன்,
அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவன் தேடினேன், அவன் காணப்படுவதில்லை என்று சொல்கிறான். ஆனால் துன்மார்க்கருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாயிருந்த அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், நீதி, நியாயங்கள், இரக்கத்தை பின்பற்றி வாழும் பொழுது சில பாடுகள், போராட்டங்கள் இருந்தாலும் கூட அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. 34வது வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ ஆண்டவருக்கு பொறுமையாய் காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மை என்றென்றைக்கும் காத்து வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் தியானித்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிசுத்தவான்களை பாதுகாக்கின்றீர், என்றென்றைக்கும் அவர்களை காக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, இதோ இந்த நாட்களிலும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. எல்லா தீமைகளுக்கும் நீ விலக்கி காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இதோ இந்த வாரத்தில் தொடர்ந்து நமது ஆசீர்வாத திருச்சபையிலே ஆராதனைகள் உண்டு. விசேஷமாக வருகின்ற 1ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலையிலே வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. புதிய பொருளாதார ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கிறபடியினால் விசேஷ ஜெபம் ஏறெடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இருக்கிற ஆராதனை விவரங்களை நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். கட்டாயம் நீங்கள் எல்லா ஆராதனைகளுக்கும் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.